வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட் எப்படி எழுதுறது, எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னாலே வந்து இன்டர்னல் மார்க்ஸ்ல வந்து நம்ம பெருசா எந்த எஃபர்ட் போடாம நிறைய மார்க் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அசைன்மெண்ட் மித்த வைவா ப்ரெசன்டேஷன் இது எல்லாத்துக்குமே நான் வந்து எஃபர்ட் போடணும், ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். ஆனா அசைன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றத சொல்றேன். எனக்கு இப்போ நம்ம என்விரான்மெண்டல் லால வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ எனக்கு என்விரான்மெண்டல் லாவே என்விரான்மெண்டல் லா சப்ஜெக்ட்ல எனக்கு வந்து ஒரு டாக்டரின் கொடுத்துடுறாங்கன்னு வைங்களேன், பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அசைன்மெண்ட் ரெடி பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னா, நான் கொடுத்த உடனே லைப்ரரி போய் கண்டிப்பா அது ரிலேட்டடா வந்து ஒரு மினிமம் 3 புக்ஸாவது நான் எடுத்து நான் என்னோட டாபிக் வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத படிச்சு ஒரு 2 டைம் ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ் போடணுமோ எந்த புக்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போட்டு நான் எழுதிட்டு கன்க்ளூஷன் இந்த மூலமா நான் என்ன சொல்ல வர்றேன், என்ன சொல்ல வரேன், இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டரின் வந்து அப்ளை பண்ணா என்ன நடக்கும், எப்படி எல்லாம் நம்ம இக்காலஜியை வந்து சேவ் பண்ண முடியும், என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பப்ளிக் வந்து எப்படி வந்து எந்த ஒரு ஹசார்டஸ் இல்லாம நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நல்லா எழுதலாம். அது போக எழுதினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்னோட நேமு, எந்த இயரு, எந்த பேட்ச் அதெல்லாம் எழுதிட்டு சப்மிட்டட் டு சப்மிட்டட் ஆன் அதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிடுவோம். நடுவுல வந்து நம்ம கண்டென்ட் இருக்கும். லாஸ்ட்ல வந்து பிப்ளியோகிராஃபி அப்படின்னு போட்டு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எழுதிட்டு நான் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அதை எழுதிட்டு, அது போக நெட் ரிசோர்சஸ் சில விஷயங்களை வந்து நெட்ல இருந்து சில கேஸ்லாஸ் எடுத்திருப்போம். கண்டிப்பா அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கேஸ்லாஸாவது எழுதணும்னா நல்லா இருக்கும். நம்ம அசைன்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணும் போது நல்லா இருக்கும். அப்போ வந்து சில கேஸ் 3-4 கேஸ் தான் நம்ம புக்ஸ்ல இருக்கும். மேக்சிமம் ஒரு 10-12 கேஸ் வந்து புக்ல இருக்கும். அது போக மித்த கேசஸ் எல்லாம் வந்து நம்ம நெட்ல எடுத்து எழுதிட்டு இந்த கேஸை இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்றத வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல பிப்ளியோகிராஃபில மென்ஷன் பண்ணிடணும். அது போக ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து அந்த கேஸுக்கு நேரம் நம்ம புக்ல படிக்கும் போது எப்படி ஒவ்வொரு கேஸ்ல மேல வந்து 1, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1, 2 போட்டுட்டு அந்த பேஜ்லயே கீழே வந்து கோடு போட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அதோட சைட்டேஷன்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருக்கும். சரி இப்போ நான் நிஜமாவே இதுல இருந்தா எடுத்திருக்கனா அப்படின்றத வந்து ப்ரொஃபசர்ஸ் செக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட நம்ம அந்த சைட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க செக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அசைன்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபுல் மார்க் கட்டாயமா கிடைக்கும். சைட்டேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும். கேஸ்லாஸ் வந்து மினிமம் 20ஆவது இருக்கணும். ரெஃபரன்ஸ் புக்கு, ஃப்ரண்ட்ல இன்ட்ரோடக்ஷனு இந்த மாதிரி ப்ரெசென்டபிளா கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். இப்படிதான் நான் வந்து அசைன்மெண்ட் எழுதினேன். இது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு பெருசா தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் நான் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.